பேர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான டெக் ரெண்டு சைட் மேனுவலும் நான் சொல்லி தர போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குரூப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு பிலாங்ஸ் டு குரூப் நம்பர். அது கீழே என்னென்ன வரும்னு உனக்கு தெரியும். இது கீழே ஃபர்ஸ்ட் குரூப் 3 சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி. அது மாதிரி இங்கே குளோரின் குளோரின் புரோமின் இதெல்லாம் இங்கே வந்து மந்த வாயுக்கள். இங்கே ஆக்சிஜன் கீழே வர்றது எல்லாமே எனக்கு ஓடி கீழே வருது. என்ன குரூப் நம்பர் 6 கீழே வருது. ஸோ குரூப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம வந்து ஹைட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு குரூப் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துலங்க அந்த ஸ்டெப் தான் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இப்போ சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதல் வந்து XeF2 இதெல்லாம் வந்து நமக்கு நீட்ல கேட்ட கொஸ்டின். XeF2 கொடுத்து இதுக்கான ஹைட்ரேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இதுல எத்தனை லோன் பேர் இருக்கு 1 மினிட்ல நம்ம எப்படி கிராக் பண்றோம், இல்ல எத்தனை லோன் பேர் இருக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது வந்து சென்ட்ரல் மெட்டல். செனாட்டல் தான சென்ட்ரல் மெட்டல். சென்ட்ரல் மெட்டலுடைய குரூப் நம்பர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. குரூப் நம்பர் எவ்வளவு? குரூப் நம்பர் எவ்வளவு? 8 மைனஸ் என்ன பண்ணோம், அந்த நம்பர் வந்து அங்க சொல்லி தரேன். அது இது வந்து வேற 8ங்கிறப்ப 8 போட்டு ஃபர்ஸ்ட் பேரா போ. 8ங்கிறத வந்து அப்படி கொடுத்துருக்கேன், பேரிங்கா கொடுத்துருக்கேன். ஏன்னா லோன் பேர் தான் பண்ணிருக்கோம். சரியா? அண்ட் பாண்ட் பேர் எத்தனை ஃப்ளூரின் இருக்கு? ஸோ இட் கேன் ஃபார்ம் எத்தனை ஃப்ளூரினோட பாண்ட் பேர் வச்சுருக்கு? ஒவ்வொரு பாண்ட் போட்டேன். இந்த எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் இந்த பாண்ட் உருவாகும். மீதி இருக்கிறது எத்தனை லோன் பேர்? 6 யாரும் சொன்னாங்க. லோன் பேர் கேட்கிறேன் 3. ஸோ லோன் பேருடைய எண்ணிக்கை வந்து 3. பாண்ட் பேருடைய எண்ணிக்கை எவ்வளவு? பாண்ட் பேர் எத்தனை பாண்ட் இருக்கு? 2. அப்ப 3 + 2 எவ்வளவு? 5. ஹைபிரிடைசேஷன் 5 என்ன வரும்? பவர் கூட்டி பாருங்க. sp3 s⁻1 d⁻1. ஸோ வித்தின் a second நம்ம எத்தனை லோன் பேர் இருக்குன்னு சொல்லலாம்.